ஃபர்ஸ்ட் குறள். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டதமைச்சு. சரியான கருவி, சரியான காலம், சரியான செயல் நாம் செய்தோம் என்றால் கட்டாயம் நமக்கு எஸ். அது நம்ம செய்யல அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய ஆளாவா இருந்தாலும் உனக்கு அது தோல்வி இல்லாம முடியும். அப்ப நமக்கு உண்டான கருவி, நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னா நான் பெண்ணு நோட்டு புக் இதை எடுத்துட்டு வராம நான் ஒரு கடவார மண்வெட்டி எடுத்துட்டு வந்தா படிச்சிட முடியுமா? அது யார் செய்வா? அப்போ அவங்க ஒரு பெண்ணு கொடுத்தாங்க, ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, போய் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டோம் பண்ணுவாங்களா? பேப்பர் பென் எடுத்து போயிட்டா பண்ணுவாங்க? அப்ப நமக்கான கருவி என்ன, அவர்களுக்கான கருவி என்ன தெரியல நமக்கு. அந்த கருவியுடன் அதுக்கான காலம் என்ன, நல்லா மிட் நைட்ல போய் செய்ப்பா அப்படின்னா போய் செய்ய முடியுமா? அவர் காலையில வெடிகாலையில எழுந்து போனோம், நம்ம ஸ்கூலுக்கு கரெக்டா டைமுக்கு வரணும். நீ ஒரு 4 மணிக்கு வாங்க சாயந்தரம் எப்ப வீட்டுக்கு போற டைம்ல. அப்ப நமக்கான காலம் ஒண்ணு இருக்குல்ல, நமக்கான செயல் ஒண்ணு இருக்குல்ல. என்ன செயல்? படிக்கிறது, எழுதுறது, பிராக்டிஸ் பண்றது. சோ இது எதையே நம்ம மாத்தி பண்ணாலும் கட்டாயம் நமக்கு தோல்விதான். சோ கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டதமைச்சு. டேனியா சொல்லு. கருவியும் காலமும் செய்கையும் ரிப்பீட் செய்யும் அருவினையும் ஆண்டதமைச்சு. ஓகே. வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ. வெயிட். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ. மொத்தம் 5 இருக்கு. வன் வலிமை, கண் கண்ணோட்டம், வன் கண் குடிகாத்தல். நாம ஒரு குடும்பத்துல பிறந்தோம்ல, நம்ம தாத்தா அந்த பேர் சம்பாதிச்சு வச்சிருப்பார்ல, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பேர் இருக்கும்ல. நம்ம அப்பா அம்மா சொல்லும் போது என் தாத்தா பேர் கெடுத்துறாது, என் அப்பா பேர் கெடுத்துறாதுன்னு சொல்லுவார்ல. நம்மளை பார்த்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம குடும்பத்து பேர் வாங்காத, மானத்தை வாங்கிடாத, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத, ஒழுங்கா படி, 10th மார்க் எடுக்கல நம்மளுக்கு கேவலமா போயிடும் சொல்றாங்களா இல்லையா? எஸ். உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்குது, அக்கா இருக்குது, அண்ணா இருக்குது, அவங்க பேரெல்லாம் கெட்டுறாது நீ அப்படின்றது. குடி பெருமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. வலிமை, கண்ணு இரக்க குணம் படைத்தவராக இருத்தல், குடும்பத்தின் பேரை கெடுக்காமல் இருத்தல், குடிகாத்தல், கற்றறிதல். புக்கில் இருக்கிற எல்லா விஷயமும் நீ படிக்கணும். இந்த புக்குன்னு இல்ல, படிக்க வேண்டிய புத்தகங்களை எடுத்து கட்டாயம் படிக்கணும். படிக்க வேண்டிய வயசு இது. வன் கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ. ஆள்வினை அப்படின்னா விடாமுயற்சி. என்ன முயற்சி? விடாமுயற்சி என்னன்னு தெரியல. என்ன விடாமுயற்சினா? என்ன? முடிந்த வரை போராடுவது முயற்சி அல்ல, முடிக்கிற வரை போராடுவதுதான் முயற்சி. அதான் விடாமுயற்சி. சார் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் புரியல, அது கிடையாது. நான் கஷ்டப்பட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்னு புரியுதா? அதுக்கு பேர் என்னது? விடாமுயற்சி. வன் கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ 5உடன் மாண்டதமைச்சு. இந்த 5 யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்றானோ அவனுக்கு தோல்வியே கிடையாது. புரியுதா? நம்ம எல்லாரும் இந்த 5 கண்டிப்பா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். வலிமையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நோய் நொடியோடு இருக்கிறது இல்ல. புரியுதா? இரக்க குணம் படைத்தலா இருக்கணும். நல்ல பாடி ஏற்றினோட யாராவது சண்டை போட்டுக்கிறது இல்ல. அடுத்தவர்கள் பார்த்தா இரக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதான் மனித இயல்பு. உயிர்கள் மீது அன்பு. புரியுதா? கண்ணோட்டம், குடி காத்தல், பிறந்த குடி பெருமையை காப்பாற்றுறது, கற்றறிதல், எல்லா நூல்களையும் கற்றறிதல், 5th one விடாமுயற்சி. இந்த 5 எவனிடம் இருக்கிறதோ அவனுக்கு தோல்வியே கிடையாது. புரியுதா? அது பெரிய அமைச்சராக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் யாருக்கும் தோல்வியே கிடையாது. 3rd one மதிநுட்பம் நூலோடு உடையார் கதி நுட்பம் யாவுல முன்னிற்பவை. இயற்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கு. நம்ம எல்லாருமே இயற்கையாகவே அறிவானவர்கள் தான். மனிதம் என்னன்னாவே ஒரு இயற்கையிலேயே அறிவு படைத்தவர்கள். சரியா? தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? நம்மளாம் என்ன சேப்பியன்ஸ்? ஹோமோ சேப்பியன்ஸ். வெரி குட். மட்டும்தான் என்ன சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே இயற்கையிலேயே அறிவு இருந்ததுனால தான் நமக்கு முன்னாடி இருந்த மனித இனத்தை அடித்து நாம முன்னோர் எல்லாரோட ஃபேமஸா வந்திருக்கோம். நமக்கு பக்கத்துல இருந்த நமக்கு முன்னாடி இருந்த எந்த இனங்களையும் நம்ம எந்த இனமும் இப்ப இல்ல. எல்லா மனிதர்களையும் அழிச்சு. டாவின்சி சொல்லுவார்ல, 7 ஸ்டேஜ். மங்கில இருந்து மனுஷன் வந்தானே, அந்த சென்ட்ரல் இருக்கிற எந்த ஸ்டேஜுமே இல்ல அப்படின்னா காரணம் என்ன? மனிதர்களை அழிச்சுட்டாங்க. நாம தான் அறிவானவர்கள்.
அஸ்ட்ராலஜி பார்த்து வானத்தை பார்த்து நம்மளால கணிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்திருக்கிறோம். சயின்ஸை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே மனிதனுடைய மூளை சயின்ஸ்ல ரொம்ப பயங்கரமா வளர்ந்துருக்கு. அதனாலதான் நம்மோடு இருந்த பயிர் எல்லாரும் ஆயிடுச்சு. அப்ப மூணாவது பயிர் மதிநுட்பம் நூலோடு உடையார். இயற்கையாகவே நாம் மனித இனம் என்பவர்கள் அறிவானவர்கள். அதோட சேர்த்து நூலை புத்தகையும் படிக்கிறோம். மதிநுட்பம் நூலோடு உடையார். இயற்கையில் பெற்ற அறிவு புத்தகத்தின் வாயிலாக பெறுகின்ற அறிவு. எத்தனை அறிவு வாங்கியிருக்கு இப்ப நீ? 2 அறிவு வச்சுக்கிட்டேன். இயற்கையாவே நம்ம அறிவானவங்க. இதுல புக் வேற படிச்சு நிறைய புத்தகங்களை படிச்சு அறிவாளியோட புக் ஞானம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அறிவாளியா மாறிட்டேன். சரியா? புரியுதா? மதிநுட்பம் நூலோடு உடையார். கதிநுட்பம் உன்னை யாராவது கேவலமா வீழ்த்தணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்க. சரியா? அவனால ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா? ஏன்னா நீ இயற்கையில் பெற்ற அறிவோடு எந்த அறிவு சேர்த்துருக்க? புத்தக அறிவையும் சேர்த்து வச்சிருக்க. சரியா? உன்னை யாரால எந்த சூழ்ச்சியால என்ன பண்ணிட முடியாது, வெல்லவே முடியாது. புரியுதா? உனக்கு இயற்கையில இருக்கிற அறிவை அதோட சேர்த்து எதை சேர்த்துக்க? புத்தக அறிவை சேர்த்துக்க. புக்க அறிவு பெறாம போனேன்னா கண்டிப்பா தோல்விதான். மதிநுட்பம் நூலோடு உடையார். ரிப்பீட். மதிநுட்பம் யாவல முன்னிற்பவை. மதிநுட்பம் நூலோடு உடையார். மதிநுட்பம் யாவல முன்னிற்பவை. மதிநுட்பம் நூலோடு உடையார். மதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. 3 குறள் படிச்சிருக்கீமா? வன் கண் குடி காத்தல். கற்றறிதல். வன் கண் குடி காத்தல் கற்றறிதல். ஆழ்வினையோ. வன் கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ. வன் கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ. 5 மாண்டது அமைச்சு. நீங்க பார்த்தா டை போட்டிருப்பாங்க. சரியா? டைந்துடன் அப்படின்னு இருக்கும் புக்ல. சரியா? எழுதுறப்பதான் டை. சரியா? எழுதுறப்ப என்ன எழுதணும்? டைந்துடன். ஆப்ஷன்ல டைந்துடன் இருந்துச்சுன்னா டைந்துடன் எழுதணும். ஆனா சொல்றப்ப என்னன்னு சொல்லணும்? 5 மதிநுட்பம் எங்கடா இருக்கு? வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ 5 மாண்டது அமைச்சு. 5 தான் சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட் மதிநுட்பம் நூலோடு உடையார். கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. செயற்கை அறிந்த கடைத்தும் உலக இயற்கை எழுதிருந்தாங்களா? இயற்கை அறிவு செயல். படிக்கிறப்ப என்னன்னு சொல்லும்? இயற்கை அறிவு செயல். நம்ம எல்லாருமே அறிவாளிகள் தான். எல்லாருமே நமக்கு தெரியும். சரியா? செயற்கை அறிந்த கிடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல். யோசிச்சு பாரு. நிறைய புக்கு படிச்சுட்டேன், எல்லா வருஷமும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு புக்கு படிச்சேன். அந்த புக்ல எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? எப்பவுமே ரோட்ல போறப்ப நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ரைட் சைடு நடந்து போகணுமா? எந்த பக்கம் நடந்து போனோம்? ஆனா அந்த உலகத்துல யாராவது ஃபாலோ பண்றாங்க? அதை நடந்து போறோம், சைக்கிள்ல போறோம், பைக்ல போறோம், கார்ல போறோம், பஸ்ல போறோம், லாரில போறோம், எந்த பக்கம் போறோம் எவனா இருந்தாலும் எதில தான் போறான்? லெஃப்ட்ல தான் போறான். கரெக்டா இல்லையா? கடவுள் நமக்கு கண்ணு முன்னாடி கொடுத்துக்கிறாரா பின்னாடி கொடுத்துக்கிறாரா? நான் எப்படி சார் பின்னாடி வர வண்டி பார்த்து எப்படி சார் போக முடியும்? நான் நடக்கிறேன், நானும் எதிர்ல பார்த்து நடக்கணும். நான் புக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்கோங்க. நம்ம உலகத்துல அந்த வண்டி ஓட்டுற ஸ்டைலு ரைட் சைடு ஸ்டேரிங் வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து லெஃப்ட்ல வண்டி ஓட்டணும். இந்த பைக்கெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. இந்த காரு இருக்கா, அப்புறம் ஆட்டோ வருதா ஸ்டேரிங்ல, அப்புறம் பஸ் இருக்கா, லாரி இருக்கா, இதெல்லாம் பார்த்தா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரதுனால இங்க பிராக்டிஸே எந்த பக்கம் இருக்குன்னா ரைட் சைடு ஸ்டேரிங் வச்சிருந்தால லெஃப்ட்ல கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நடந்து போறதுக்கு என்ன ஸ்டேரிங் இருக்கு? அப்ப நம்ம எந்த பக்கம் தான் நடக்குறது? என்ன நடக்கணும்? எதிரில் வண்டி வர்றதை பார்த்து அப்பா ஓரமா போப்பா அப்படின்னு ஓரமா ஒதுங்கி அவன் வழி விட்டு நான் போகணும். என் கண்ணு முன்னாடி தானே இருக்கு. அப்ப நம்ம எந்த பக்கம் நடக்கணும்? ரைட் சைடு. நம்முடைய வலது புறத்தில் நாம் நடக்க வேண்டும்.
ஆனால் வாகனத்தில் பயணிக்கிறப்ப எந்த பக்கம் போனோம்? யாராவது ஃபாலோ பண்றானா? எங்கடா பாத்துருக்கியா சார்? நண்டு போறவங்க எந்த பக்கம் சார் போறான்? லெஃப்ட்ல தான் சார் போறாங்க. ஆனா போலாமா சார்? போக கூடாது சார். ஏன்னா கண்ணு எங்க சார் இருக்கு? ஆனா யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. இந்த உலகம் என்ன பண்ணல, அத ஃபாலோ பண்ணல. எந்த பக்கம் போகுது? இப்ப நான் ரைட்ல போறதா லெஃப்ட்ல போறதா? ஏன் சார் ரைட்ல போறோம்? அவன் வள்ளுவர் கிளீனா சொல்றானே சார், செயற்கை அறிந்த கடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல். நீ என்னதான் பெரிய படிப்பாளியா இருந்தாலும் படிச்சுக்கிட்டா கூட, விஷயம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டா கூட, இந்த உலகம் எதை ஃபாலோ பண்ணுதோ அதை நீ ஃபாலோ பண்ணுன்ற. நான் படிச்சுட்டு அப்படிலாம் முடியாது, அப்படிதான் போகணும், போக கூடாதான் சார். யாருமே ஃபாலோ பண்ணாத நீ ஏன் சார் ஃபாலோ பண்ற? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இப்படிதான் செய்யறானா, அந்த உலகத்தோடு நாமும் சேர்ந்துதான் பயணிக்கணும். நான் பெரிய ஆள், நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படிதான் இருப்பேன் பெஸ்ட். அது அறிவு இல்லாதவர்கள் செய்வது. அறிவானவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த உலகம் எதை ஃபாலோ பண்ணோம், என்னதான் படிச்சிருந்தாலும் கூட, அறிவாளியாக இருந்தாலும் கூட, இந்த உலகம் இதை செய்கிறது என்றால் நாம அதை தான் செய்யணும். கரெக்டா? எல்லா கோயில போய் வெளியே கற்பூரம் ஏத்துறாங்க. எதுக்கு ஏத்துறாங்க? அதெல்லாம் தெரியாது, ஏத்துறாங்க, நானும் ஏத்துறேன், அவ்வளவுதானே. இந்த அதெல்லாம் முடியாது. நான் சாமி தலைமையில் வச்சுதான் ஏத்துவேன், நான் சாமியோட காலில் வச்சுதான் ஏத்துவேன் அப்படின்னா எதுக்கு நீ ஏத்துறாங்க? அங்கதான் ஏத்த கூடாதாமே. இல்ல சார், அங்க வச்சு ஏத்துனா சார் ஒரு தீபத்தை காட்டுன மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஊர் உலகத்துல எவனும் அப்படி செய்யறது இல்ல, எல்லாம் கோயிலுக்கு வெளியே தான் ஏத்துறான், போய் ஏத்து. அதெல்லாம் முடியாது, சாமி தான் போய் ஏத்துறோம். எப்படி நீ ஏத்த முடியும்? இந்த உலகத்துல யாருமே என்ன பண்ணல, அதை ஃபாலோ பண்ணல. கரெக்டா? எங்க வச்சு ஏத்துறாங்க? கோயிலுக்கு வெளியே வச்சுதான் ஏத்துறாங்க. அப்ப நாம எங்க தான் ஏத்துறது? அதெல்லாம் முடியாது, சாமி கிட்ட தான் போய் ஏத்துவேன் அப்படின்னு முடியுமா உன்னால? ஏன்னா அந்த உலகத்துல யாருமே என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. நான் ஏன் ஃபாலோ? நீ ஃபாலோ பண்ணாதன்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாம இருந்தாதான் நீ அறிவாளி. அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரியும், சாமி தான் போய். நீ முட்டாள். இந்த உலகம் உன்னை கடைபிடிக்கவில்லை என்றால் நாமும் அதை செய்யக்கூடாது. இதுதான் உலகத்தை புரிஞ்சுக்கிற அறிவாம் அப்படின்னு யார் சொல்றது? அறிவு எப்படிப்பட்டதா இருக்கு பத்தியா? என்னதான் உண்மைன்னு தெரிஞ்சா கூட, நல்லதுன்னு தெரிஞ்சா கூட, இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணலனா நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் இந்த வள்ளுவர் சொல்றாரு, செயற்கை அறிந்த கடைத்தும். ரிப்பீட். உலக இயற்கை அறிந்து செயல், கருவியும் காலமும் செய்கையும். ரிப்பீட். செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு, வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல், ஆழ்வினையோ ஐங்குடன் மாண்டது அமைச்சு, அதிநுட்பம் நூலோடு உடையார். அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை, செயற்கை அறிந்த கடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல். Ready, start. Ready, start. குரல் 2 times. Ready, start. ரோஹிதா படி.
தூங்கிட்டு இருக்கியா? படுறா, நெக்ஸ்ட் கூட சத்தமா படு. நானே எந்த சொல்லியிருப்பேன். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டதமைச்சு வன்கண் காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ ஐந்துடன் மாண்டதமைச்சு மதிநுட்பம் நூலோ உடையார் கதிநுட்பம் யாவுவ முன்னிற்பவை செயற்கை அறிந்த கடைத்தும். ஓகே, நெக்ஸ்ட் பொருள் செயல் வகை. வாட் இஸ் மீனிங் பொருள் செயல் வகை? பொருள் என்ன? பொருள் என்ன? செல்வம், பணம், காசு, துட்டு, மணி. மணி, வெரி குட். பணம். பணம் என்ன செய்யும்? பணம் பத்தும் செய்யும். பணத்தால் செய்ய முடியாதுன்னு என்ன இருக்க சொல்லு? வீர வாங்க முடியாதா? கோயில கொடுக்க முடியுமா? உன் உயிரை வாங்கவும் முடியும். அறிவை வாங்க முடியாது. யாருக்கு தேவை அந்த அறிவை? என்ன பணம் கிடைச்சிருச்சா? எனக்கு எதுக்கு அறிவு? அறிவு எதுக்கு தேவை? பணத்தை சம்பாதிப்பதுதான் தேவை. என்ன பணமே இருக்கு? சொல்றது புரியுதா இல்லையா? அனில் அம்பானி அவங்க எல்லாம் பணம் அறிவாளி நினைச்சிட்டீங்க. அவங்க எல்லாம் யாரு? பணக்காரர்கள். ஏன்? ஃப்ரெஷ்ஷா வாங்க முடியாதா? அவங்க எதுக்கா வாங்கணும்? அவங்க சொன்னா அவங்க வீட்டாலே வந்து இருப்பாங்களா? மொத்த சிலிண்டர் அவங்க வீட்டை சுத்தி வைப்பாங்களா? சோ வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? லிசன். டாபிக் என்ன? யாருன்னா இருக்கட்டும், ஒருத்தர் எவனையும் மதிக்க மாட்டான்னு வச்சுக்க. மதிக்கிறதுக்கே தகுதி இல்லை. கவனி கொஞ்சம். மதிப்பதற்கே தகுதி இல்லை அப்படிப்பட்டவன் ஒருத்தன். ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை. அவனை எவனும் இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அது அவங்ககிட்ட அறிவே இல்லை. அறிவு இல்லதான். அந்த நாய் படிக்காதுதான். ஒரு 5000 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோம். 5000 crore 5000 மில்லியன் சொத்து இருக்குன்னா உலகத்துல வர எல்லாருமே அவன் என்ன பண்ணுவாங்க? கரெக்டா? இப்ப அவனை என்னடா படிக்கிறீங்க, நல்லா எவனா மதிப்பா? அவனுமே உன மதிப்பான். திருப்பி மாதிரி நாளைக்கு பெரிய கவர்மெண்ட் ஜாப் ஆபீஸரா வந்து டாடா சும்மா வந்து இறங்கினா, கவர்மெண்ட் ஜாப் வந்து இறங்கினா நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இவன் எப்பதான் இப்படி வந்து சேர்ந்தான்? இல்ல அந்த அவனுக்கு பொலிட்டிஷியனா மாதிரி அவனுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல சல்யூட் அடிச்சாங்கன்னா நாமிக ஒருவர் 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத பொலிட்டிஷியனுக்கு கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு சல்யூட் அடிச்சுக்கின்னு அவங்க பேர் சுத்திக்கிறாங்க நாட்டுல. கரெக்டா? அதான் நடக்குது. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கு? பதவி இருக்கு, பணம் இருக்கு. அதான ரீசன். அப்ப வள்ளுவன் என்ன சொல்றான்? ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவரை மதிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது பணம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். ஒரு பொருட்டாகவும் மதிக்கக்கூடிய தகுதியே இல்லாதவனை கூட மதிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எது கொண்டு தெரியுமா? பணத்துக்கு. சரி, அவனுக்கு படிப்புதான் வராது, சரி, எல்லாருக்கும் அவங்க அறிவே கிடையாது. இருந்தாலும் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுவான் நாட்டுல. ஊர் டொனேஷன் அவங்க தான் போய் நிற்கும். ஊர்ல திருவிழா நடத்துறோம், ஏன்னா அவர் தான் 1 லட்ச ரூபா கொடுப்பாரு. நம்ம 2000 ரூபா கொடுப்போம். நம்ம நல்லா படிப்பாளி, நல்ல கவர்மெண்ட் ஆபீசர், பைக்ல எல்லாம் போறோம். எல்லாரும் வணக்கம் சார் சொன்னாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு கொடுத்துருவோம்? நம்ம எவ்வளவு கொடுத்துருவோம்? வீட்டு கூட ஒரு 500 ரூபா கொடுப்போம். அதுல 2000 5000 ரூபா கொடுப்பா. அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான், அது மாதிரி நிறுத்திப்போம். ஆனா ஒண்ணுமே கிடையாது. படிப்பு கை நாட்டு. அவர்கிட்ட போன திருவிழா எவ்வளவு செலவாகும்? ஒரு 3 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா தரம் போ அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து. இப்ப அந்த ஊர்ல 5000 ரூபா கொடுத்தவன மதிக்குமா? படிச்சவர 1 லட்ச ரூபா கொடுத்தவரை முன்ன நிக்க வைக்குமா? ஏன்? காரணம் பணம். ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவரை மதிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுதான் பணம். புரியுதா? பணத்துக்கான மரியாதை ரொம்ப அதிகம். பணம் தான் யாருக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது இல்லை.
கையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லியிருக்காங்களா? ஏன் நம்ம இங்க படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறோம்? ஏன் சம்பாதிக்கிறான். ஆமா தானே? தாரிகா 2 லட்ச ரூபா மாசம் வரணும் சார் என் அக்கௌண்ட்டுக்கு. அவ்வளவுதான் சார். 5 வருஷம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் ஊரை சுத்த போயிடும் சார் 2 வருஷத்துக்கு. திருப்பி 5 வருஷம் வேலை செய்யும், திருப்பி 2 வருஷம் நாடு நாடா ஊர் ஊரா கோடி கணக்கில் சம்பாதிச்சு ஊரை சுத்த போவோம். ஆமாவா? என் சம்பளம் இன்னும் 50,000 கூட ஏறல. நான் வேலைக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. சொல்லிட்டுனா ஏன் கேட்டதான் ஒரு பொண்ணு 10th படிச்சா 2019. பேரு சகானா. ஹரிகரன் ஒரு பையன். அவன் தம்பி கூட பக்கத்து கிளாஸ் தான் படிக்கிறான். ரசீன் லீல பிரசாத் கசின். அவன் ஹரிகரனோட கசின். அந்த பொண்ணு போன் பண்ணு 3 நாளைக்கு மண்டே பிஎட்ல படிக்கிறேன்ட்டு. சார் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டேன், காலேஜெல்லாம் முடிஞ்சிச்சு, பெங்களூர்ல சார் ஜாபு. அதெல்லாம் இருக்கட்டும், சம்பளம் எவ்வளவு சொல்லி. சார் எனக்கு வருஷத்துக்கு 15 லட்சம் சார். வருஷத்துக்கு 15 லட்சம். 15 லட்சமா? எங்க 6 லட்சம் கூட வரலையாமா? எனக்கு எவ்வளவு வரல? என்னம்மா எங்க 6 லட்சம் வரல, நீ 15 லட்சம் என்கிட்ட படிச்சுன்ற? என்னம்மா எனக்கு நான் சரியா படிக்கல, இல்லை நீ நல்லா படிச்சியா? அந்த மாதிரி வயசு 21. என் வயசு 40 ஆக போகுது 2 வருஷத்துல. அந்த பொண்ணோட வயசு 21. ஏன் எப்படி வரா பணம்? அதிகாரம் போன் பண்றான் அவன் கேட்டு. என்னடா திடீர்னு போன் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னடா சார் சும்மா கால் பண்ணு சார், ஜாப் கிடைச்சிச்சு, எக்ஸாம் மட்டும் தான் பெண்டிங்க, முடிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க சார். எங்கடா ஜாப் உனக்கு? பெங்களூர். ஊருக்குமாடா? உனக்கு எவ்வளோ சம்பளம்? அது வருஷத்துக்கு 24 லட்சம் சொன்னாங்க சார். 24 லட்சம்? ஏய் 24 லட்சம் எவ்வளோ தெரியுமாடா? மாசம் 2 லட்சம். அவ்வளோதான் சொல்லிடுறேன். அதை விட கேஷுவலா சொல்றான். டேய் என்ன வெறுப்பேதுனால எனக்கு கால் பண்ணி பேசிக்கிறீங்க. யோசிச்சு பாரு சார். அவன் இங்க ஒழுங்கா படிச்சாங்க சார், ஸ்கூல்ல பேர் நல்லா படிச்சாங்க சார், நல்லா படிச்சுங்க சார். எப்படி படிச்சுங்க? படிக்கணும்னு படிச்சுங்க பாரு. லைஃப் இப்ப கண்ணை மூடி கண்ணை தத்து அவன் ஜாப்ஸ் அவன் தான் 5 வருஷம் வேலை செஞ்சானா அவ்வளவுதான். கோடி கணக்கில் சம்பளம், கோடி கணக்கில் சம்பாதிச்சான். 5 வருஷம் வேலை 1 கோடி, 2 வருஷம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏறிடுமா 3 லட்சம் 4 லட்சம் ஆயிட்டுமா சம்பளம். கரெக்டாடா? 1 வருஷத்துல 1/2 கோடி வாங்கிடுவான். அப்புறம் சுந்தர் பிச்சை மாதிரி 1 வருஷத்துக்கு 1200 கோடி வாங்குவோம். பொழுது எவ்வளவு? 1200 கோடி 1 வருஷத்துக்கு. 3 வருஷம் அக்ரிமெண்ட் கூகுள் நிறுவனம் இப்பதான் போட்டாங்க 3 மாசத்துக்கு முன்னாடி. எவ்வளவு? 6600 கோடி. 6600 கோடி. அவர் பிளேஸ்மெண்ட் ஆகிறப்ப அவருக்கு 1 வருஷத்துக்கு எத்தனை தெரியுமா? 385 கோடி. 1 வருஷத்துக்கே 365 நாள் தான். அவருடைய சம்பளம் 365 கோடியா 1 வருஷத்துக்கு. இப்ப அது பார்த்தா எத்தனை மடங்கு ஆயிருக்கு? அவருக்கு 4-5 மடங்கு ஏறி போயிருக்கு. 6600 1 வருஷத்துக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 1200 கோடி. 4 மடங்கு ஏறி இருக்கு அவர் சம்பளம் இத்தனை வருஷத்துல. நம்மளே பெட்ரோல் காசு இந்த மாசம் எப்படி ஓட்டலாம்? வண்டியில போடலாமா, நந்தியா போயிடலாமா? அப்போ ஒரு பணம் நம்மளை எப்படியெல்லாம் மாற்றக்கூடிய ஆட்டம். உங்களெல்லாம் நல்லா படிப்பு சொல்ற காரணம் என்னன்னு தெரியுதா? நான் நல்லா லேடர், அவ்வளவுதான். என் நிலைமை அவ்வளவுதான், சா வேண்டியதான். ஆனா நீ அப்படி கிடையாது. உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, போ, ஆனாலும் உயர்ந்து போ. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எங்க செய்யற? தூங்கி நிக்கிறிய, கால் வலிக்குதா, முட்டி வலிக்குதா, இந்த வயசுலவா எப்படி ஓடுவ? நீங்களே போயிடுறேன் சார்ன்றியா? பணம் எவ்வளவு முக்கியம் தெரியுதா நாட்டு வாழ்க்கைக்கு? ஆமா தானே? அதை வாங்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது நேர்மையா படிக்கும். ஓகே, குறள் நம்பர் 5. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும். ரிப்பீட். பொருள் அல்ல தில்லை பொருள். உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காதவனையும் மதிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது பணத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. சார் படிப்புக்கு சார் குப்பை ஒரு பக்கம். ஆமா இருக்குதுதான். இப்ப சார் அந்த படிப்புக்கே எப்படி சார் மரியாதை? சார் வாழ்நாள் முழுக்க நான் பச்சினேங்கிறேன். டே லூசு பையன் என்னடா இன்னும் பச்சினேங்கிறேன் தான் திட்டுவான். கரெக்ட்? எப்ப சார் மரியாதை அந்த படிப்புக்கு? இப்ப சொன்ன மாதிரி 2 பேரு அப்பதான் சார் மரியாதை. சார் பேங்க்ல மாசம் 2 லட்சம் ஏற போகுது சார் ஒருத்தனுக்கு.
மாசம் சும்மா 2 லட்சம் சார், 10 நாள் லீவ் சார், 20 நாள் தான் சார் வேலை செய்வான் அவன். அது 8 மணி நேரம் டியூட்டி சார், 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டான் சார். நான் 10 மணி நேரம் உழைக்கிறேன் சார் உனக்காக. அப்போ ஒரு பொருட்டாக மதிக்காதவனை மதிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது எது? பணம். பணம் எவ்வளவு பெரிய விஷயம். படிச்சது எப்ப மரியாதை? சம்பாதிச்சா தானே மரியாதை. சம்பாதிக்கிற எப்படி படிச்சதுக்கு மரியாதை கிடைக்கும்? நல்லா படிப்பாளி சார், என்ன பண்ண தண்டமா பண்ணுகிறார், தண்டமா பண்ணுகிறார் சொல்லுவான். பெரிய பணம் சம்பாதிச்சாலும் அதுக்கே மரியாதை வரும். அவனுக்கு எப்ப மரியாதை? சம்பாதிச்சா தானே மரியாதை. சூப்பரா படிப்பா தெரியுமா காலேஜ் படிக்கிறப்ப, இப்ப சும்மா பிச்சை எடுத்துக்கிறான். அவன் சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன், சிரிக்க மாட்டேன். அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவன் சூப்பரா இருந்தா தானே நீ அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அப்போ அப்படி ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு காரணமா இருக்குது எது? பணம். அப்ப பணம் எவ்வளவு முக்கியமான வாழ்க்கையில. நமக்கு பேரு புகழ் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு ஒரே விஷயம் தான், எது? பணம் தான். புரியுதா? சோ நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு காரணமும் எதுதான்? அவ்வளவுதான். நீ அதை மீறி நான் சொல்ல, யார் சொல்லுகிறா? 2057 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. யாரு? வள்ளுவர். ரிப்பீட். பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும், பொருள் அல்ல இல்லை பொருள். அப்படிப்பட்ட பொருள் உனக்கு அரணும் வர ஒழுக்கத்தையும் தரணும். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு இன்பத்தையும் தரணும். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். உனக்கு வர்ற பணம் நேர்மையான முறையில வந்தாதான், ஒழுக்கமான முறையில வந்தாதான் உனக்கு மகிழ்ச்சியை தரும். கரெக்டா? நீ யாருக்கு இறங்கலாம்? நைட்டு எந்த ஷாப்பு ஓடிக்கலாம், பூட்டை ஏடிஎம் மிஷினை தூக்கிடலாமா? இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருமா? யார் அந்த நைட்ல கதவு தட்டலாம், போலீஸ் வந்துருக்குமோ, ஜெயிலோ, பயத்தை தானே உண்டாகும். நேர்மையான முறையில் வந்தா தான் நம்மளுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். அப்ப நம்ம சம்பாதிக்கிற பொருள்ல ஒழுக்கத்தோடு சம்பாதிக்கணும். அப்பதான் வாழ்க்கையில என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தவறான வழியில் வராத ஒரு பணமானது நம்மளுக்கு ஒழுக்கத்தையும் தரும், வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சியும் தரும். சூப்பர்ல. அப்ப நம்ம நேர்மையா சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. நல்ல பணம் சம்பாதிக்கணும், திருடக்கூடாதான். புரியுதா? அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் உள்ளார் புரள விடல். சார் நீங்க நல்ல பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க சார், தாசில்தார், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் எல்லாம் படிச்சோம்ல சார் லெட்டர் எழுதுறப்ப. அந்த மாதிரி ஒரு கோட்டாட்சியர் சார், டெபுட்டி கலெக்டர், நல்ல வருமானம் சார். சைன் பண்ணா உனக்கு சுத்தேசா பணம் தராங்க அப்படின்னா சைன் பண்ணி பணம் வாங்க போறியா? இந்த மாதிரி என்ன சொல்லிக்கிறான்? அருளோடும். உனக்கு அப்படி யாராவது பணம் கொடுக்குறாங்கன்னா லஞ்சமா, அவங்க உன்னை பிளஸ் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறியா? நமக்கு பர்த்டே வந்தா நம்ம தாத்தா காலில், பாட்டி அம்மா காலில் விழுந்தோன்னு நம்மளுக்கு அப்பா நல்லா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு 500 ரூபாய் 100 ரூபாய் கையில கொடுக்குறாங்களே, அதுல பிளஸ் பண்ணி தானே வாங்குறோம். இதே நீ கையெழுத்து போட்ட லஞ்சம் பணம் கொடுறான்னு கொடுத்தா 500 ரூபாய் 2000 ரூபாய் நீ எழுதி சைன் பண்ணி கொடுத்தா காசுமா கொடுந்தா மனசுக்குள்ள என்ன நினைச்சு கொடுப்பான்? போற விளையாண்டு செத்துரு போ அப்படின்னு. நீங்க எப்படி சார் என்ன இதே கையில கொடுப்பான் அப்படி சிரிச்சு மனசுக்குள்ள செத்துரு போயிட்டு. அவ்வளவு வயிற்று வச்சுதான் இருக்கும் சார். நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு பண்ணிட்டு சும்மா கை கொடுக்குறான் வாங்குறான் நான் லஞ்சமா, நான் மகிழ்ச்சியோட தருவோமா? அதான் சொல்றான். அருளோடும் உன்னை பிளஸ் பண்ணி வரல, இது அன்போடும் நமக்கு அன்பா தரல. கரெக்டா? அப்படி வந்த ஒரு பணத்தை வேணாடாப்பா அப்படின்னு விடணுமா? அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் உள்ளார் புரள விடல். தயவுசெய்து அப்படிப்பட்ட பணத்தை வாங்காத. அப்படியே ஐயோ வேணாப்பா, நான் வேலை செய்யறேன், எனக்கு காசு கொடுக்குது கவர்மெண்ட் அப்படின்னு வாங்கிக்கணும். நேத்து எங்க போற ராங்க ரூட்ல 200 ரூபாய் இன்னைக்கு பாத்தியா? போலீஸ்கார பார்த்தோன்னே நம்ம என்ன சார் யாராவது கொடுப்போமா? கொடுக்கும் போது சார் சார் போறேன் சார், இது அவ்வளவுதான் சார், பரவாயில்ல குடுத்துட்டு போ அப்படின்னு முடிவு அனுப்புறாங்கல்ல. போற உண்டு கொடுமா நமக்கு. போகும்போதெல்லாம் என்னன்னு சொல்லு போவோம், சாபம் தான் மொத்த சாபம் வாங்கி வச்சு தலையில தூக்கிட்டு போயிட்டு போறாரு. 200 ரூபாய் பாக்கெட்ல சாபம் மொத்தம் தலையில. அவர் பிளஸிங்கா கொடுத்தோம். நம்ம போற வழியில நம்மளே பிச்சை கஷ்டப்பட்டு ஒழிச்சு சம்பாதிச்சு போன காசை சும்மா வந்து முடிவு போன விட்டுருமா? நம்ம நாட்டுல நடக்குது. அதான் அவங்களால நாசமா போகுது. ரோட்டை அடிக்கடி அனாத குணமா கிடையாது. நிறைய பேர் பார்த்துருக்கும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தீங்குக்கும் பலன் உண்டு. எனக்கு வாழும் போதே
இந்த ஜென்மத்துல செஞ்சா அடுத்த ஜென்மத்துக்கு அப்பா இந்த வருஷம் போல தப்பு பண்ணிக்கலாம்பா, அடுத்த ஜென்மம் தான்ப்பா நம்மளுக்கு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நம்மளே நம்ம சாவை பார்த்து போட்டு போவோம். தவறுகளை செய்யாதீர்கள். அருளோடும் அன்போடும் வாரா. பொருளாக்கம் உள்ளார் பொருள விடல். நம்ம ஒரு பணத்தினை வச்சு ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு சேஃப்னு நினைக்கிறீங்க? இப்ப நல்ல என்ன பண்ண போறோம், ஒரு பிசினஸ் பண்ண போறோம். என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் 2 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிறான். அவன் வந்து ஒரு 30 லட்ச ரூபா சேர்ந்து இருக்கு, 15 பேர்ட்ட வாங்கினான். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான், 20 லட்ச ரூபா போட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் கையில எவ்வளவு மீதி இருக்கு? 15 லட்ச ரூபா இருக்கு. ஒரே மாசம் 20 லட்ச ரூபாய் லாஸ். பரவாயில்ல, 15 லட்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்றான். அடுத்த மாசமும் 15 லட்சம் லாஸ். இப்ப அடுத்த மாசம் அவன் என்ன பண்ணுவான்? கடன்காரங்களுக்கு கடன் கொடுப்பானா, வட்டியை கொடுப்பானா, பிசினஸ் பார்ப்பானா? எப்படி பிசினஸ் நடத்த முடியும்? சரிப்பா, அவன் ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கான் சொந்த காசு. அவன் பிசினஸ் பண்றான், 5 லட்ச ரூபாய் லாஸ். அவன் யாருக்கும் என்ன பண்ண வேண்டியது இல்ல, பதில் சொல்ல வேண்டியது இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட்ல வாங்கின 35 லட்சத்துக்கு அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? கரெக்டா எல்லாம் சொந்த முடிப்பா வந்து, டேய் காசு எடுறா, எங்கடா காசு, என்னடா கடையில் தரல, ஒன்றும் தரல, என்னடா காசு எங்கடா போச்சு கேட்பானா இல்லையா? சோ நம் கையில் இருக்கிற பணத்தை வைத்துக் கொண்டு முதலீடு செய்வது எவ்வளவு சேஃப் தெரியுமா? எவ்வளவு சேஃப் தெரியுமா? அப்படியே இங்க இருந்து பில்டிங்க பாருங்க, கூட போறா 2 பாம்பு எவ்வளவு அழகா சண்டை போட்டுக்குது. நம்ம எதனா ஆபத்து இருக்கா? இங்க இருந்து பாருங்க, ஆபத்து இருக்கா? வர்ற யானை 2 எப்படி முட்டி சாவுங்க, அப்பா சூப்பர்ரா தந்தத்தை உடச்சுன்னு நம்ம எதனா பாதிப்பு இருக்கா? பாதிப்பு இல்ல. அந்த மாதிரி தன் கையில் இருக்கிற பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. புரியுதா? புரியுதா? அதான் வள்ளுவன் சொல்றான், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. ரிப்பீட். குன்றேறி யானை போர் கண்டற்றால். ரிப்பீட். தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. ஒரு யானை சண்டை நடக்குது, இங்கிருந்து பார்த்தோம்னா அந்த யானைனால நமக்கு என்ன கிடையாது, ஆபத்து கிடையாது. 2வது யானை சண்டையை நல்லா பார்க்கலாம், என்ன வேகம் முடிச்சுப்பா. இதே யானை நடுவில் போய் பார்த்துருந்தீங்கன்னா நம்மள ஒரு போட்டு போடுவோம், ஆபத்தா இல்லையா? யானையை பிடிக்க போய் நம்மள பிடிச்சி அடிச்சு பிடிக்கல, அப்ப அது ஆபத்து. அப்ப நம்ம கையில இருக்கிற பணம் சேஃப், அடுத்தவங்க கையில இருக்கிற பணம் ஆபத்து. அப்ப யார்கிட்ட கடன் வாங்கி என்ன பண்ணாத, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாத. அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டு உண்டாக செய்வான் வினை. தன் கையில் இருக்கிற பணத்தை வைத்துக் கொண்டுதான் நீ ஒரு முதலீடு செய்து வியாபாரம் பண்ணவே தவிர கடன் வாங்கி பண்ணக்கூடாது. லாஸ் ஆச்சு, தோல்வி முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டாரு இப்படிதான். இந்த ஆருத்ரா கேள்விப்பட்டீங்களா? சில பேருக்கு உங்க பேரண்ட் எல்லாம் இருப்பாங்க, அதுல எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அதுல 5 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிருக்கு, அதான் 5 லட்சம் சொன்னேன். ஆருத்ரா எத்தனை லட்சம்? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாரு, அவர் ஒரு ஆர்மி பர்சன், பக்கத்து வீட்டுக்காரு. பாத்தி ஒண்ணும் இல்ல, 1 லட்சம் கூட மாசம் உங்களுக்கு 7,000 ரூபாய் தரேன். ஆசை கேட்டாரு, என்னடா சொல்றீங்க? 15 மாசம் தரேன். 15 மாசம் அப்படியே பெருக்கல் கணக்கு போட்ட 70 ரூபாய் 1 லட்சம் தாங்க. அப்புறம் 15 மாசம் 1 லட்சம் திருப்பி கொடுத்துறேன். 2 லட்சம் ரூபாய் லாபமா 15 மாசம்? நான் 1 லட்சம் நாளைக்கே தரேன் அப்படின்னு சொல்லி டக்குனு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு 1 லட்சம் கொடுத்து 2 மாசம் வந்துச்சுதான் 14,000. நைஸ். நான் செலவு நினைக்கிறேன், பயங்கர ஜாலி என்ஜாய்மெண்ட். பீஸா வாங்கு, பர்கர் வாங்கு, KFC போ, அங்க போ, இங்க போ, ஊரை சுத்தி, அங்க போ, ஏலகிரி போ, ரெஸ்டாரண்ட் போ, எங்க வேணா போ, ஜாலியா 7,000 சும்மா வருது. இது நல்லா இருக்குது இந்த டீல். 2 மாசம் பாருங்க, 3வது மாசம் வந்துச்சு. வாவ் ஃபேண்டாஸ்டிக், 21,000 வந்துச்சு. 4வது மாசம் ஃபைன் ஸ்வாஹா மந்திரம் போட்டு விட்டாங்க. வரல, என்னன்னா அடுத்த மாசம் சேர்த்து வருது. அப்படியா சூப்பர்ண்ணா 14,000. அடுத்த மாசம் வெயிட் பண்ணுவோம். அது அடுத்த மாசம் வரலாம். 3 மாசம் வரும்போது மாத்திட்டாங்க ரூல்ஸ். ஓ அப்படியா 21,000. நெக்லஸ் வாங்கிக்கலாம், செயின் வாங்கிக்கலாம், பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பண்ணிக்காலும் மேடம் 6 மாசம் வாங்கி தரேன். அப்புறம் முடிஞ்சு. எங்கடா பணம் எங்க வந்துச்சு?
21,000 நான் செலவு பண்ணிட்டேன் வந்த காசை. அந்த 1 லட்சமும் 1 லட்சம் கூட வாங்கடா, 70,000 திருப்பி கொடுறா, 10,000 கூட எடுத்துடா, 30,000 போனா போறா, எவன் தருவான்? ஏனியா வரல உனக்கு எப்படி தரும்? அது யார் காசு? ஏன் காசு? பரவாயில்ல. இன்னொருத்தர் வந்தான், இது ஒரு 3 வருஷம் ஆச்சு இது நடந்து. நானே ரொம்ப டென்ஷன், போச்சு எங்க வாங்கணுமே. அடுத்த ஒரு ஸ்கீம், ஆருத்ரா ஸ்கீம் வராங்க. ஒன்னல 3 லட்சம் ரூபாய் கொடுப்பா, உன் பேர் ஒரு ஐடி போட்டுருவான், மாசம் மாசம் 15,000 அப்படியே இருக்கும் அந்த அமௌண்ட். 3 வருஷம் கழிச்சோன்னா உனக்கு 3 லட்சம் ரிட்டர்ன். வாவ், அதே பாலிசி, நைஸ். நான் என்ன சொல்றேன், ஏன் நினைச்சா 1 லட்சம் ஏமாந்துக்கிறேன், அது தாண்டி 3 வருஷம் முடிச்சாகல திருப்பி வந்திருக்க. நான் அதெல்லாம் வேணாப்பா, வேணா 1 லட்சம் தரேன், நீ 3 பேரை சேர்த்துங்க. அப்படி இல்ல, உனக்கு தனி ஐடி வாங்கணும். அப்படியா, சரி கடவுள், சரி 3 லட்சம் கொடுக்குறேன் போ அப்படின்னு போட்டேன். ஃபர்ஸ்ட் மாசம் வாவ், செகண்ட் மாசம் வாவ், தேர்ட் மாசம் ஃபினிஷ். அவ்வளவுதான், அதோட போனதுதான். இது எப்ப 2021 நடந்தது. எனக்கு 4 வருஷமா அது 5 லட்சம் ரூபாய் போயிட்டு, நான் 4 லட்சம் என்னோட போச்சா, அப்படியே போச்சு. அவ்வளவுதான், திருப்பி 1 ரூபாய் வரல. போய் கேட்டா தரேன், இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷமா தரனே சொல்லுங்கிறான்பா. 5 வருஷமா தரேன் தரேன், எனக்கு வந்தா தரேன், உனக்கு எப்படி வரும்? என்ன மாதிரி தான் ஆகும். சோ தன் கையில் இருந்த பணத்தை இப்ப என்ன, என் கையில இருந்த பணம் தான் போச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சேர்த்து வச்ச உடனே என் போச்சு. இதே நான் கடன் வாங்கியிருந்தா, நான் சம்பாதிச்சு கடைக்காரனுக்கும் தரணும், அதுக்கு வட்டி கட்டணும். கரெக்டா? ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் குத்திரார் பாரு வள்ளுவர். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை கொன்று உண்டாக செய்வான் வினை. ரிப்பீட். குன்றேறி யானை போர் கண்டற்றால். ரிப்பீட். தன் கை கொன்று உண்டாக செய்வான் வினை. செய்க பொருளை செல்வர் செருக்கருக்கும் எக்கதனீர் கூறியதில். Repeat that word. எக்கதனீர். எக்கதனீர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனீர் கூறியதில். சார் நீங்க ரொம்ப பயில் வந்தான் சார், அதுக்காகலாம் ஒருத்தங்கிட்ட ஒத்திக்கு சண்டை வேணான்னு கூப்பிட கூடாது சார். ஒரு எனிமிய உனக்கு ஒருத்தங்க பிடிக்காது சண்டைனா அவனை ஜெயிக்கிறதுக்கான வழி வாடா உன்னை அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடையும், அது இல்லை சார். அவனை எப்படி தெரியுமா ஜெயிக்கணும்? அவனோட பெரிய பணக்காரனாய் தான் ஜெயிக்கணும். அண்ணாமலை படம் வாங்கியா, ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவாரு நண்பர்கிட்ட, அசோக் இந்த நாள் கேலண்டர்ல உன்னோட பெரிய பணக்காரனாய் நான் உன்னை ஜெயிக்கல, என் பேர் அண்ணாமலை இல்லைன்னு. கரெக்டா? படத்துல என்ன சொல்றான்? பணத்தை ஜெயிச்சுதான் உன்னை ஜெயிக்கிறேன்னு சொன்னான். பணம் தான் நிச்சயமாவே ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம். இந்த கிளாஸ் ரூம் எவனோ ஒருத்தர் அடிச்சுனே இருப்பான், உன்னை அடி வாங்கிக்கோ. வெரி குட். ஒரு நாளைக்கு அவனை நீ ரோட்ல பாக்குற போயிட்டு இங்க இருக்குது அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். ஏன்னா நீங்க அவனோட பெரிய பணக்காரனா இருக்கும், பென்ஸ் கார்ல வரும், லம்பாகிரியில வந்து நிக்கிறோம் விளையாட்டுல அப்படி ஒரு பணக்காரனா நீ இருக்கணும். புரியுதாடா? அப்பதான் அவனை ஜெயிச்சதுக்கு சமம். என்னடா ஸ்கூல்ல பாரு லம்பாகிரி வந்து நீ சைக்கிளா என்னடா சைக்கிள்ல போயிருக்கிற, அது செயின் அப்ப கையில போலிக்கிற பாடி பாடி விட்டுருக்கிற. சோ ஒருத்தரை ஜெயிப்பதற்கான சரியானது எதுன்னு சொன்னா எது? டேனியா எதுமா? பயந்துட்டா போல. ஏய் லாஸ்ட் குரல், இந்த குரல்ல பாத்துக்க. உன்னை யாராவது கையெழுத்து கும்பிட்டா நம்பாத, உன் எதிரில யாராவது அழுதாலும் நம்பாத. ரெண்டுமே உன்னை ஒரு நாள் வச்சு செய்தான். சரியா? நம்மளை பார்த்து கையெழுத்து கூடுவாங்க, உள்ள கத்தி வச்சுருப்பாங்க. ஆமா உன்ன மாதிரிதான். சரி, நம்மளை பாக்குறோம்னா பேசுறப்ப ஓன்னு அழுவாங்க. எதுக்கு தெரியுமா? நம்மளை மாட்டி விடதான், வேற எதுக்கு? நம்மளை எங்கேயாவது சின்ன பண்ண ஆகிக்கணும். மஞ்சள் வெரி குட், அப்படிதான் இருக்கும். ரிப்பீட் தட் குரல். தொழுத கையுள்ளம் படை ஒடுங்கும். ரிப்பீட். ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. ஓகே, மொத்தம் 10 குரல். சரியா? அடுத்த கிளாஸ்